இப்ப இப்ப ஆக்சுவலி நம்ம எடுக்க போற சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இப்ப ஹாட் டாபிக்ல போயிட்டு இருக்க விஜய் 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 வெல்வாரா, வெற்றி கழகம் வந்து வாகி சூடுமா அப்படிங்கிறது தான். இப்போ நீங்க அவர் வந்து வந்திருக்க விஷயம் நிறைய பக்கத்துல வந்து தவறாகவும் வந்துட்டு இருக்கு, வந்தா ஜெயிப்பார்னு வருது. நம்ம உங்க சாதாரண உங்க பார்வையில அவர் என்னவா தெரியுறாரு? என் பார்வையில் எடுத்தீங்கன்னா உண்மையிலே அவர் ஒரு சிறந்த நடிகர், சிறந்த மனிதர். மக்களுக்காக நலன் செய்யணும், நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு அந்த இதில் தான் அரசியல் வந்தாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அரசியலில் ஜெயிப்பாரா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்விக்குறி. ஜென்ரலாக எடுத்திங்கன்னா அவங்க அப்பா சந்திரசேகர் அவர் தான் வந்து இவரை நடிகராக்குனது, இவருக்கு மன்றம் ஆரம்பித்து இவர் இந்த லெவலுக்கு கொண்டு வந்தது. ஆனால் அவரையே உதாசீனப்படுத்தி ரொம்ப நாளாக வந்து அவர் தனியாகவே இயங்கிட்டு இருந்தார். ஒரு விசுவாசம் நன்றி கடன் இல்லாமல் பேரண்ட்ஸை வந்து பெருசாக வந்து மதிக்காமல் இருந்தப்பயே நல்ல ரசிகர் மத்தியிலும் சரி எல்லாத்துலேயும் சரி ஒரு நன்றி இல்லாமையே அவர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து ரெகுலராக போயிட்டு இருந்துச்சு. இல்லை நீங்கள் எப்படிங்க, அது ஒரு ஆக்சுவலி அது ஒரு ஃபேமிலி விஷயங்க. அது நீங்கள் உங்க ஒரு நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு அப்பா இருக்காரு, பையன் வந்து எந்த இதுல வந்து வரணும் கொண்டு நடிக்க வச்சாச்சு. நடிக்க வச்ச பிறகு அவர் தான் தன்னிச்சையா ஜெயிச்சவர். சிலிப் இல்ல, எல்லாத்துக்கும் அப்பா வந்து பாயிண்ட் இல்லை. அதே மாதிரி இவன் அரசியல் வர வைக்கணும்னு அங்க அப்பாவுக்கு ஆசை இருக்கு. ஏன் பையனோட ஒத்துழைப்பு இல்லாம அவரு பையனோட அரசியல நுழைச்சிட முடியாது. அவர் ட்ரை பண்ணி பார்த்த பாதை வந்து அவர் பழங்கால பாதை. பையன் என்ன பண்றாரு, என்னோட எதிர்காலத்தை நான் பிக்ஸ் பண்ணிக்கிறேன், நீங்க வளர்த்து விடாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவர் எது பண்ணாலும் இல்ல எனக்கு சம்பந்தம் கிடையாது, நான் தன்னிச்சை பண்ண. ஆக்சுவலி அதுலயும் வந்து தன் தலைமைத்தனத்தை தான் அவர் காட்டுறாரு. விஜய் இண்டிவிஜுவல், எங்க அப்பா பேச்சு கேட்டு அம்மா பேச்சு கேட்டு கூட உள்ள பேச்சு கேட்டு நான் அரசியலுக்கு வரல, நான் இண்டிவிஜுவலா வரேங்கிற விஷயத்தை தான் நம்ம அதுல காரணமா பாக்குறோமே தவிர பாக்குறீங்க நீங்க அப்பாவை பார்க்கல அம்மாவை பார்க்கல. நீங்க அதை பாக்குறீங்க. அதாவது இது வந்து அவங்க ஃபேமிலி பிரச்சனைங்கிறது வேற. அவர் பப்ளிக்லயே வந்து அவங்க அப்பா நிறைய பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு, கேஸ் கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்கு, நிறைய அவர் ஃபீல் பண்ணி நிறைய பண்ணியிருக்காரு. இது பப்ளிக் இல்லை, இது பப்ளிக்னு வந்து அரசியல் கட்சி அமைச்சர் பப்ளிக்னு வந்த பிறகு இதை வந்து நம்ம பேசிதானே ஆகணும். நீங்க வெளியில வந்துட்டாலே நம்ம இந்த பிரச்சனையை பேசிதான். நீங்க வெளியில வந்துட்டாலே இப்போ குடும்ப பிரச்சனைங்கிறது வந்து இவங்க தான் ஆட்சியில இருந்து அவங்க தான் ஆட்சியில இருந்து இல்லை, எல்லா சர்க்கிளையும் இருந்திருக்கு. ஏன் காமராஜர் காலத்துல இருந்து இருக்கு. அவங்க அம்மா ஏன்னா சோறு கூட கொடுக்க மாட்டேன் உனக்கு தர முடியாது போன்னு சொன்னதெல்லாம் இருக்கு. அதாவது 10 நிமிஷம் காசு இல்லாம அரசியல் பண்ணவங்க தரலையும் குடும்பத்துல பிரச்சனை வந்திருக்கு. குடும்பத்தை ஆக்சுவலி இப்ப ஜெயலலிதா விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்குள்ள குடும்பத்துல பிரச்சனை வந்திருக்கு. இது பண்ணாத, இப்ப சசிகலா சொல்லுவாங்க இது சொல்லுவாங்க பண்ணாதன்னு இருக்கு. ஏன் கருணாநிதி வரும்போதும் பையனுக்கும் அப்பாக்குமே பிரச்சனை வந்திருக்கு. ஏன் மூக்க அழகிரி சண்டை இருந்திருக்கு. யாரு சரியா வருவா, இது நீ இல்ல நீ சரியான தலைவர் இல்ல நான் சரியான தலைவர் இல்ல. இதை வந்து நம்ம இல்லை எங்களுக்கு ஒரு நீங்க அதை ஒரு குற்றம் குறைய அப்பாவை பார்க்கலன்றவ எப்படி மக்களை பார்க்க மாட்டான்ற ஒரு தான் நீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு குடும்ப விஷயம். இன்னைக்கு அப்பா பிரச்சனை வரும், நாளைக்கு அப்பா ஒன்னா இருப்பாங்க செய்வாங்க. ஆனா நம்ம ஆக்சுவலி இப்போ கொடியேற்றும் போது அப்பா அம்மா வந்துடுறாரு, ஃபர்ஸ்ட் டைமா வர்றாரு. வந்தவொடனே அங்கேயே பாருங்க. இப்ப இன்றைய கால அரசியல் எப்படி இருக்கு, இன்ப நிதியை கூப்பிட்டு ஸ்டேஜ்ல உட்கார வச்சு பண்ற அளவுக்கு இன்னைக்கு காலம் போயிட்டு. ஆனா விஜய் என்ன பண்றாரு, அம்மா அப்பா வந்தா தொண்டரோட மத்தியில அவங்களோட இடத்துலதான் உட்கார வச்சுட்டு கடைசி நேரத்துல போய் நின்று அம்மா அப்பா வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ஃபர்ஸ்ட் டைம். இப்ப இது எப்படி நான் கண்ணோட்டத்துல நம்ம பாக்குறோம்னா, இப்ப நீங்க தாட் சொல்ற விஷயம் கரெக்ட். எனக்கு கண்ணோட்டப்படி பார்த்தா எல்லாரும் எனக்கு சமம். நான் தனி அதுல இன்னொன்னு நம்ம அதை ஒரு முடிவு பண்ற விஷயமே தனி மனிதனாக உறுதிமொழியிலே பாருங்க, ஒன்று சேர்ந்து பண்ணுவோம் மேட்டரை கொண்டு வராம தனி மனிதனாக இவங்க இருப்பேன் நான் பண்ணுவேன். ஒரு ரியாலிட்டினா ஒரு சேலஞ்சிங் ஸ்டார் கணக்குல வைக்கிறாரு. அதனால நீங்க குடும்ப விஷயம் தொடர்ந்து இந்த வேற என்ன அரசியல் ஃபேமிலி இன்வால்மெண்ட் இதெல்லாம் இவருடைய அரசியல்ல இருக்காதுங்கிறீங்க நீங்க? இல்ல இது ஆக்சுவலி அப்படின்னு போகுது. இப்ப இவருக்கு வாரிசா நீங்க யாருன்னு, இப்ப விஜய்க்கு வாரிசா நீங்க யாரு? இப்போ விஜயகாந்த் வந்த உடனே அவங்க மனைவி வந்தாச்சு, சீமானம் வந்தாலும் சீமான மனைவி வந்துருவாங்க. என்ன இப்ப ஸ்டாலின் வந்தாச்சுன்னா உதயநிதி வந்தாச்சு.
இப்ப எல்லா பக்கமே இருக்கு. விஜய் கூட சர்க்கிள்ல நீங்க யாரை நீங்க கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? இல்ல இப்போதைக்கு ஆக்சுவலி நீங்க அதாவது விஜய் அளவுக்கு ஸ்டார் சர்க்கிள்ல அவங்க குடும்பத்துல யாருமே கிடையாது. நிச்சயமா குடும்பத்துல யாருமே இல்லாதவங்க அங்க பஞ்ச் பண்ண முடியாது. அவங்க மனைவி ஆகட்டும், இல்ல அவங்க அப்பாவே ஆகட்டும், அவரோட சாஃப்ட் கேரக்டர் வந்து எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப சாஃப்டான மனுஷன். அவரோட அந்த இதெல்லாம் ஃபீல்ட்ல காமிக்கலாம் முடியாது. அதனால இவரை பத்தி தெரியாம இருக்கிற விஷயத்தினால நம்ம போகாதுன்னு நினைக்கிறோம். வேற என்ன குறை இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரெண்டாவது வந்து அவர் அரசியல் உள்ள வர்றதுக்கு வந்து ஏற்கனவே தீர்மானிச்சிருக்காரு. அதாவது கண்காணிச்சுட்டு இருந்திருக்காரு நடிக்கும் போதே. அப்ப இவர் வந்து பெரிய ரசிகர் பட்டாளம் வந்து தமிழ்நாட்டுல இன்னைக்கு அதிகமா இருக்கிறது விஜய். ஸோ இவர் எது பண்ணாலும் அதை வந்து ஒரு இதா எடுத்துக்கிறது அந்த ரசிகர்களும் சரி எல்லாரும் சரி அதை ஃபாலோ பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல வரீங்க? தண்ணி அடிக்கிறது இதெல்லாம் இது இவர் எது பண்ணாரோ அதை பண்றதுக்கு அவங்களும் தயாரா இருக்காங்க. ஸோ ஒரு தவறான வழிகாட்டிய வந்து இவர் ரசிகர்களுக்கு வந்து கைட் பண்ணிட்டாரோங்கிற ஒரு அச்சமும் இருக்கு இல்லையா? ஆக்சுவலி இப்போ நீங்க சினிமாவா பார்க்கணும்னு எல்லாருமே சொல்றாங்க. ஏன் காரணம் தெரியுங்களா? அதை நம்ம பாக்குறது. அதாவது நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க படம் எடுத்து அந்த படத்துல சிகரெட் பிடிக்கிற மாதிரியோ தண்ணி அடிக்கிற மாதிரி வந்ததான் நமக்கு பிரச்சனை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. வரலாற்றில் இடைப்பட்ட படங்கள் எந்த படத்தை பார்த்தாலும் அதுல என்ன கேரக்டர் வேணுமோ அது அப்படியே இருக்கும். இது வந்து இவர் நடிச்சிருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா மசாலா படங்கள். இவர் யாரை ஜெயிக்க வச்சாகணும்? ப்ரொடியூசர் ஜெயிக்க வச்சாகணும், கூட இருக்கிறவங்க ஜெயிக்க வச்சாகணும், படம் போடுறவங்க ஜெயிக்கணும். என்னங்க நீங்க நினைக்கிற மாதிரினா ஒரு 2 கோடி 3 கோடி போட படுக்கிறாங்க, 500 கோடி 1000 கோடி பணத்தை இறைக்கிறாங்க. இது வந்து ஒரு பிசினஸ் ஃபீல்டு. இந்த பிசினஸ் ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க விஜய் சர்க்கிள் வந்து விஜய் மாதிரி சிகரெட் பிடிக்கிறான் விஜய் அப்படி கிடையாது. இந்த கேரக்டரை உருவாக்குறாரு டைரக்டர். இந்த விஜய் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இங்க நிறைய பேர் இருக்கிறவங்க அந்த கேரக்டர் வாய்ஸா புரிதல் காமிக்கிற விஷயம் தான் அதுல வந்து அப்படிலாம் பார்த்தா நீங்க வந்து மது ஒழிப்பு இப்போ நம்ம 1000 பேசுறோம். டாஸ்மாக் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கு. இப்போ நீங்க வந்து இப்ப மது ஒழிப்பு பண்ணுவேன்னு சொல்லி அதே கவர்மெண்ட்டும் சொல்லுது. என்ன சொல்லுது? இப்ப போடும்போது ஃபர்ஸ்டாவது பாத்தீங்கன்னா மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு. பிடிச்ச உடனே வந்து பிடிச்சு ஃபைன் போட்டு காசு வாங்குறாங்க. இல்லங்க இப்போ நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் பாட்டில்ல பாத்தீங்கன்னா மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு. இப்ப நாட்டுக்கு கேடு எடுத்துட்டாங்க தெரியுமா? ஆமா, நாட்டுக்கு கேடு, நாட்டு வருமானமே பார்த்தா நாட்டுக்கு கேடுங்கிறது எடுத்தாச்சு. குடிச்சு வாங்கின மாட்டாங்க. அதாவது அரசு பப்ளிக்கா விஷயங்கள் புகையிலை ஆகட்டும் சிகரெட் ஆகட்டும் எல்லாமே இங்க விற்கப்படுது. அந்த விற்கப்படுறத ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், தடை செய்யப்படல. இந்த ஒவ்வொரு பொருளுமே தன்னை ரவுடியா காமிக்கிறவன் எல்லாருமே இந்த தீய பழக்கங்களுக்கு அடிமையா இருந்திருக்கான். கண்டிப்பா அந்த கேரக்டர் வாய்ஸா நடிக்கும் போது அவர் அப்படிதான் மாறணும். இப்போ ஒரு வேற ஒரு கேரக்டர் ஒரு அப்பாவோட நல்ல பிள்ளையா நடிக்கும் போது, என் கபடி கில்லி படத்தை நடிக்கும் போது அந்த கேரக்டர் என்னவோ அந்த கேரக்டர் பிரதிபலிச்சுதான் ஆகணும். ரவுடி நீங்க சொன்ன மாதிரி சினிமாவை பார்க்கலாம். அது தமிழக மக்கள் அது பெருசா பாக்குறது இல்ல. திருப்பி ஏன்னா அது சினிமா இப்போ கரெக்டா அவர் பாருங்க என்ன சொல்றாருன்னா, நான் இப்போ ஒரு தலைவனை எப்படி காமிக்கணுமோ ஒரு டைரக்டர் முடிவு பண்றாரு, காமிக்கிறாரு, அவ்வளவுதான். இப்ப அரசியலுக்குள்ள வந்த ஒண்ணு என்ன சொல்றாரு, நான் சினிமாக்கே முழுக்க போறேன். சினிமாக்கே முழுக்க போடுற விஷயம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நீ சொல்ற மாதிரி பல கோடிகள். இப்ப இன்னைக்கு அவர் சொல்றேன் நான் பல கோடி இப்ப நான் சொல்லி சேர்த்துட்டேன். இப்ப நான் தமிழ் மக்கள் இதை பண்ண போறேன். கண்டிப்பா இந்த வயசுல ஒரு 50 வயசுல இந்த அளவுக்கு ஒரு அரசியல் வர்றாரு, ஒரு சின்ன பையன் வர்றாருன்னா சாதாரண விஷயம். 50 வயசு பெரிய வயசு தான் வச்சுக்கணும். இப்போ அதைத்தான் நம்ம கண்ணோட்டமா பாக்குறது. தம் அடிச்சுட்டு நீங்க அந்த பாதை கொண்டு போயிட்டாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு இல்லையா, ஆரம்பிச்சு இது வரைக்கும் மக்களுக்காக எந்த குரலும் கொடுக்கவே இல்லை. என்ன கொடுத்துருக்காரு? இந்நேரம் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சாருன்னா, இப்ப மணிப்பூர்ல பிரச்சனை நடந்துச்சு, இங்க கள்ளக்குறிச்சியில வந்து விசேஷாராயம், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அன்றாடம் போயிட்டே இருக்கு. பாலியல் தொல்லைகள், இப்படி எந்த விஷயத்துக்குமே ஒரு குரல் கொடுக்கவும் இல்லை, போராடவும் இல்லை. அது சம்பந்தமா எதுவுமே வந்து ஒண்ணுமே அமைதியா வேடிக்கை பார்க்குற மாதிரி பாக்குறாரே தவிர இது வரைக்கும் வரல. இப்ப கொடியை வந்து அறிவிச்சிருக்காரு. அப்ப இனி மக்களுக்காக குரல் கொடுப்பாரு, எந்த அளவுக்கு இறங்கி கொடுப்பாரு. ரெண்டாவது பிரஸ் மீட்டை வந்து மீட் பண்ணவே இல்லை. பிரஸ் மீட்டை வந்து மீட் பண்ணாதானே மக்கள் பிரச்சனைகளை வந்து அவன் கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியும், ஒரு ஃபேஸ் பண்ண முடியும். அது ஃபேஸ் பண்ணுவாரா?
அப்படிங்கிறது. நீங்க நல்ல அருமையான கொஸ்டின் வைக்கிறீங்க. ம். நீங்க கேட்ட விஷயம் கரெக்ட். யாருக்கு குரல் கொடுத்தாரா, யாருக்காவது பேசினாரா, கொண்டாரான்ட்டு ஒரு விஷயத்த ஒருத்தர் பேச எடுக்கிறாருன்னு வச்சுக்கீங்களேன். ஏன் ஒரு விஷயம் சாதமா சொல்றேன், அவர் குரல் கொடுக்காமலாம் இல்ல, செய்தியாளர் சர்க்கிள் எல்லாம் மறைக்கப்பட்டது, பத்திரிகைகள் மறைக்கப்பட்டது. ஒரு மனுஷன் வந்து எங்கெங்க போகணுமோ, எங்க கேட்கணுமோ அந்தந்த விஷயத்துக்கு இவரோட பணிகள் அங்க போயிட்டு இருக்கிறதுங்கிறது அவரை சார்ந்த உள்ள அத்தனை கூட்டங்களும் வெளிப்படையா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா செய்தி விஷயமாவும் வந்துச்சு. இப்ப இந்த கொடி விஷயம் வந்த பிறகுதான் இப்ப அவரோட டாபிக் வருது. ஃபர்ஸ்ட் அப்ப நடிகர் விஜய், இப்ப தலைவர் விஜய். இப்போ அவர் செய்தியாளர்கள் அவர்கள் வந்து பார்த்துதான் ஆகணும், கட்டாய சூழ்நிலை. இப்ப நீங்க குரல் கொடுக்கல, அதாவது குரல் கொடுக்கலங்கிற விஷயத்தினால அதோட விஷயங்கள் வந்து இதாகி போடாது. அப்பெல்லாம் வந்து ஒரு நடிகரா பார்த்தவங்க, சப்போஸ் நம்ம ஒரு விஷயம் மக்கள் எதிர்பார்க்கறது அதுதானே. அதாங்க இந்த விஷயம் அரசியலுக்கு வந்து உடனே இப்ப வந்த உடனே அரசியலுக்கு நீங்க வந்து இவ்வளவு நாள் ஆச்சு, 1 இயர் கிட்டத்தட்ட. இல்ல நீங்க அரசியலுக்கு வந்ததுல ஃபர்ஸ்ட் மூவ் பண்றது எங்க பண்றாரு பாத்தீங்களா? என்ன பண்ணாரு ஃபர்ஸ்ட்? நான் வந்து மாணவியில வந்து கொடுப்பேன் போறதுலயும் சிக்கல் கொடுத்து பார்த்தாங்க, திருப்பி பண்ணுவேன், இதுலயும் சிக்கல். ஆக்சுவலி சிக்கல் வர்றத பிட்டு பிட்டா பாக்குறேன். ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி வந்து இது சாதாரண நாடு இல்லைங்க. இப்ப பிஜேபி எல்லாம் காலே ஊன முடியல. காரணம் என்னன்னா தமிழ் மக்கள் அந்த மாதிரி எது மதவாத விஷயமாவோ இல்ல மொழி சீமான பேசிட்டு இருக்க மாதிரி தமிழன் சொல்லி மொழிவாத விஷயமாவோலாம் இங்க எல்லாம் எடுபடாது. எல்லாருமே வந்து சமத்துவம் பார்க்கிற ஒரு தலைவர் தேடுறாங்க. அன்னைக்கு அப்படி பார்த்ததுனால்தான் அந்த தலைவர் எல்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு சமத்துவம் பார்க்கிற தலைவர் இடத்துல இப்ப ஒருத்தர் வந்து நிக்கிறாரு, அதுதான் விஜய். இப்ப இந்த விஜய் சர்க்கிள் நீங்க சொல்ற இந்த கூட்டுக்கள் எல்லாமே குரல் கொடுக்க, அதாவது நீங்க வேணா இவ்வளவு பேச்சு பேசுறோம், நீங்க சாதாரண ஒரு விஷயத்தை ஏத்து பேசுறீங்க, இந்த அரசுல நீங்க அரசு விட்டுமாவுல? நிச்சயமா விடாது. அந்த மக்கள் வந்து இதை பண்ண முடியாதனால்தான் ஒரு தலைவர் இல்லைங்க. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க, அவர் அரசியல் கட்சி தொடங்கினாலும் இது நடக்குமா நடக்காதான்னு தான் பரவலா பேசப்பட்ட விஷயம். தொடங்கிட்ட ஒண்ணுவே தகன்னு குதிச்சா அரசு என்ன பண்ணுமோ பண்ணி வச்சிடும். 2 பக்கமும் இந்த ஆப்பு வரும். இப்ப என்னன்னா, நான் தொழிலே நிப்பாடிட்டேன், நான் முடிச்சிட்டேன், இப்ப நான் இறங்குறேன், நீ என்ன கைது, இப்ப நான் கை குரல் கொடுக்குறேன். இப்ப சொல்றோம்ல, அரசரையே கேள்வி கேட்க வந்துருவேன். அப்ப அரசரையே கேள்வி கேட்கறது 2 பேரு, மத்திய அரசு மாநில அரசு 2 பேர் அரசையே கேள்வி கேட்பேன். ஆக்சுவலி அந்த என்னது அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா 2 யானை கணக்குப்படி மத்திய அரசு மாநில அரசு 2 யானையுமே தூக்கி அடிக்கிற போட்டு திருப்பி புதுசா 2 யானை முளைச்சு வர்ற மாதிரி ஸ்டோக். இது வந்து நீங்க ஏதோ அது சாதாரண ஒரு ஸ்டோரியா பாக்குறதுங்கிறது சினிமா மாதிரி கிடையாது, ரியாலிட்டி. என்னோட நிலைமை இப்படிதான் வரும்ன்றது ஆணித்தனமா கட்டுற மக்கள் படுற பாட குதிரையில வரா மாதிரி இது இறங்கியாச்சு நின்னாச்சு நான் தூக்குவேன். எனக்கு ஒரு கான்பிடென்ட்ங்க. இப்ப இதுக்கப்புறமா நீ எனக்கு என்ன ரைடு, ஈட்டி ரைடு விடு, அந்த ரைடு விடு, அந்த ரைடு என்ன ரைடு வேணா விடு, நான் தயார். ஆமா, இந்த அதாவது தன்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு வர்ற தலைமைத்தனங்கிறது வந்து சாதாரண விஷயம். அது பாத்தீங்கன்னா பல கோடி ரூபாய் ஸ்டாக் காஸ்ட் வர்றாப்ல. இன்னைக்கு வேணா நீங்க பாருங்க, ஏடிஎம்கே டிஎம்கே பலர் விஜய் கட்சி தாவாங்க. கண்டிப்பா அது ஓட்டு. பலர் நான் உங்களுக்கு அட்வைஸ் சொல்றேன்னு வருவாங்க. நான் சொல்றேன் இல்லையா, ராஜா வந்துட்டாரு, ராஜா கிட்ட மந்திரி கண்டிப்பா கிடைச்சுவாங்க. மந்திரிகள் கொடுக்குற அட்வைஸ் ராஜா அவர் முடிவு பண்றதுதான். ஒருவேளை மந்திரியா அவங்க அப்பா கூட வரலாம், தம்பி இப்படி போய் கேப்பா அப்படி போய்க்க வேண்டாம். இப்ப நீ புஷி ஆனந்த் இருக்கார், அவர் ஆக்சுவலி மந்திரிகளே பாத்தீங்கன்னா ராஜாக்கள் மாதிரியே இருப்பாங்க. ஆமா, அத அவரு அதுக்கான ஸ்ட்ரென்த் உருவைப்பார். அவர் நினைச்சு ஒரு வர்றது வேற ஏதாவது அவரை பத்தி தாக்க வச்சிருக்கீங்களா? ஒரு கேள்விப்பட்டது, விஜய் அப்படின்னு ஜோசப் விஜய் அப்படின்னு வந்தாரு. அவர் வந்து இப்போ இடையில ஒரு பேட்டியில கூட பேசினாரு, நான் சர்ச்சுக்கு போறேன், கோயிலுக்கு போறேன், தர்காவுக்கு போறேன், என்னை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருக்காரு. ஆனா நிறைய பேருக்கு என்னன்னா, ஏதோ மிஷினரியை வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவரை டெவலப் பண்ணி இங்க மதத்தை டெவலப் பண்றதுக்கு ஒரு பேசா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் வருது. நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, இந்த கொடியிலேயே பாருங்க வெள்ளை இருக்காது. ஆமா, நீங்க கிறிஸ்டியானிட்டி நீங்க எடுத்துட்டீங்கன்னா
வெள்ளை முக்கியம். வெள்ளை அதுல வெள்ளை இருக்காதுல்ல. இல்ல. யானை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கிறிஸ்டியானிட்டில வராது. அப்படியே வந்து நம்ம புறாவை கொண்டு வரணும், அதை மாதிரி கொண்டு வரணும் இல்லையே. இது ஆக்ரோஷமா தான் உள்ள உட்காருது. அப்போ உள்ள வாகை மலர் உள்ள வைக்கிறாங்கன்னா, வாகை மலர் எங்க வாசம் வசக்கூடிய போர்க்காலம் வரும்போதுதான் அது பூக்குறாங்க. அது பூக்குற காலத்துலதான் போர் புரியுறாங்க. அத ஒரு சீக்வன்சி வந்து அதெல்லாம் கொண்டு வர்றாரு. இப்ப நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கங்க, நமக்கு நீங்க சொல்ற கதை மாதிரிதான். நான் ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்க பார்ப்பனர், ஆனா திராவிட கட்சியை ஆண்டாங்க. ஆரியரா இருந்துட்டு திராவிட. அப்போ மக்கள் எதை சப்போர்ட் பண்ண பாத்தீங்கன்னா, இவங்க நமக்கு செய்வாங்கன்னு மட்டும் எதிர்பார்த்தாங்க மக்கள். இப்ப அதே மாதிரி நீங்க விஜய் கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா மக்கள், எனக்கு இவர் கிறிஸ்டினாவா முஸ்லீமாவா இப்படி எல்லாம் அப்படிலாம் கிடையாது, எனக்கு இவர் செய்வாரா. அப்ப செய்யற இடத்துக்கு வந்துட்டு போது இப்போ இவங்களா சொல்லிக்க வேண்டியதுதான், மாதிரி அவர் பேரை வச்சு இந்த பேர் உள்ளவர் அந்த பேர் உள்ளவர். ஏங்க நாளைக்கு அவர் முஸ்லீமா மாறினா என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல நாளைக்கு வந்து அம்பேத்கர் மாதிரி பௌத்த மதம் மாறினா என்ன பண்ணுவீங்க? நம்ம எதை சொல்ற, இந்த மதத்தையும் அந்த இனத்தையும் விஷயத்தை குழப்பி விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னா பண்ண முடியாது. இன்னைக்கு இதுல நமக்கு கிடைச்சிருக்க ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, விஜய் தமிழன், அவ்வளவுதான். தமிழன் வந்து கிறிஸ்டின் ஆயிட்டாங்கிறதுக்காக அமெரிக்காரன் ஆயிட முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. மதம் வந்து அவங்கவுங்களுக்கு கோட்பாடுக்கு அவங்கவுங்களுக்கு பிடிச்சது. அத நம்ம அதை ஒரு காரணமாயிட்டு சொன்னோம்னா சரி வராது. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்ப நம்ம கேட்ட குறைபாடுகள்லாம் மக்கள் கிட்ட இருக்கிற சந்தேகங்களை வந்து நம்ம வந்து இந்த குறைகளை வந்து கேட்டோம். ஆமா, அதே மாதிரி சிறப்பா வந்து நீங்களும் பேசுறீங்க. ஏன்னா இது என்னுடைய குறைகள் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ரசிகர்கள்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. நாளைக்கு நம்மளே போனா நீ என்னடா கேட்கறான்னு சொல்லிட்டு என்னைய கூட கேள்வி கேட்கிற வாய்ப்பு இருக்கு. இதை வந்து சொல்லிக்கிறேன். இதை வந்து மக்களுக்கான பிரச்சனைகள் சந்தேகங்களை வந்து நாங்க எடுத்து கொடுக்குறோம். அதுக்கு நியாயமான பதிலை வந்து திரு ராபர்ட் சார் அவர்கள் வந்து கொடுத்திருக்காரு. இது வந்து உங்களுக்காக தெளிவு ஏற்படுத்துறதுக்காக இந்த பேட்டி அப்படிங்கிறத சொல்லி உங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.